Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டத்தில் காதல் திருமணம் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த 2 நிர்வாகிகளை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். அந்த 2 நிர்வாகிகள் யாரு, எங்க வச்சு அவங்க கைது செய்யப்பட்டாங்க? வணக்கம். திருவள்ளூர் அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற இளம் பெண்ணும் காதலித்து கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்டது தொடர்பாக தனுஷின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்ணின் உறவினர்கள் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக, அதாவது இந்த வழக்கு தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் முன்ஜாமீனும் பெற்றுள்ளார். மேலும் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஸ்வீட்குமார் மற்றும் தேவராஜ் என்கிற டேவிட் உள்ளிட்ட 2 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று பூந்தமல்லியில் வைத்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் சிபிசிஐடி, அதாவது திருவள்ளூர் அலுவலகத்தில் வைத்து டிஎஸ்பி தலைமையில் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் புழல் சிறையில் இருவரையும் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விஜயஸ்ரீ தந்தை வனராஜ் உள்ளிட்ட 5 பேரையும் 2வது முறையாக, அதாவது ஏற்கனவே இவர்களை கஸ்டடி எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்த நிலையில் மீண்டும் 2ஆம் கட்டமாக அவர்களிடம் விசாரணை செய்யவும் தற்போது நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. Taste the Daily.